யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மே 18ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிது. ஸோ இந்த பயிற்சி காரணமாக என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வீடான விரயஸ்தானம்னு சொல்லப்படுற இடத்துல தான் ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 12ல் வந்து உட்கார்ந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு கொஞ்சம் செலவுகள் தான் கட்டுப்பாடு மீறி போயிட்டே இருக்கும். அது ஒரு மாதம் முன்னாடியே உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை காமிச்சிருக்கும். எப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வரக்கூடியது, மன அழுத்தங்கள் வர்றது, அதாவது என்ன தான் நம்ம பிளான் பண்ணி சேர்க்கணும்னு நினச்சா கூட அப்படியே ஓடி போயிடுதே பணம், அதுவும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்தடுத்த பார்வைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நெகட்டிவாக ஆரம்பித்தா கூட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது அடுத்தடுத்த பார்வைகளுக்கு இருக்குது. அதை வச்சு ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி வாகனங்கள் சின்ன சின்னதாக பழுதுகள் வந்திருக்கும், அதை சரிப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வாகனங்கள் பழுது வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதை செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த சுவாமி துணியெல்லாம் கட்டுவோம் இல்லையா, ஒரு சிகப்பு கலர் துணியை வந்து வண்டியில் கட்டி வச்சிங்கன்னா அது ஒரு ரக்ஷையாக இருக்கும். அது நல்ல பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 12வது வீட்டில் உட்காந்த ராகு ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால 11ஆம் வீட்டுக்கும் பார்வையை கொடுக்கும். ஸோ 11ஆம் வீட்டு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கிது. ஸோ லாபஸ்தானத்துக்கு ராகுவோட பார்வை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. என்ன தான் செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வரவுகள் அப்படின்றது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். வரவில்லாமல் செலவு வந்தால் தான் நம்ம ரொம்ப பெரிய கடனாளியாக இருப்போம். எங்கேருந்தோ பணமும் வருது செலவும் வருது, ஒரு மாதிரி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வர்றது, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் வந்ததுன்னா நழுவ விடாதீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வாய்ப்புகள் நம்மளை கதவை தட்டிக்கிட்டே இருக்காது. ஒரு வாய்ப்பு வருது, இதனால் நமக்கு ஒரு முன்னேற்றம் வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ராகுவுடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு கிடைக்கிது. 8ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு ராகு பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா பெரிய நெகட்டிவாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதாவது நமக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை இருக்கோ என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கற்பனை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ராகுன்னு சொன்னாலே கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் நெகட்டிவ் கற்பனை ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இருக்காது, நம்ம சாப்பிட்டது செரிக்காமல் வயிறு வலியாக இருக்கும், அது நெஞ்செல்லாம் கரிக்கிற மாதிரி இருக்குது, என்னமோ ஆகுது அப்படி நம்மளே ஒரு கற்பனையில் பெரிய வியாதி இருக்க மாதிரி யோசிப்போம் இல்லையா. இந்த மாதிரியான தாட்ஸ் தான் வரும். அதனால் நீங்கள் அதை பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அதுக்கான ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க. அதுவே பரிகாரமாகவும் ஆயிடுது. அதனால் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்மளோட நினப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டும். அதனால் நினப்பை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து ராகுவுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. 4ஆம் வீடு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சுகபோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துக்கு ராகுவோடைய பார்வை கிடைக்கிறது அப்படின்றது பண வருமானங்கள் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான சூழ்நிலையை நிச்சயமாக கொடுக்கும். பணப்புழக்கமே கிடையாது, என்ன பண்ணாலும் கையில் பணமே நிற்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியாக லாபமான சூழ்நிலைகள் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். லக்ஸுரியான விஷயங்கள் வாங்குறது, நகநட்டு வாங்குறது, அதுக்கப்புறம் சிலர் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கேற்ற சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். குழந்தைகளுக்காக ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையும் நிச்சயமாக உண்டு. ஸோ படிப்பு ரீதியான செலவுகள் தான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொன்னதுனால தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து அந்த சந்திரனுடைய இடம் அப்படிங்கிறதுனால 4ஆம் வீடுன்னு சொன்னாலே வந்து தாயினாவே சந்திரன் தான். அந்த இடத்த வந்து ராகு பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கோங்க. அது செய்கிறதுனாலேயே அது ஒரு நல்ல பரிகாரமாக ஆயிரும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ராகு வந்தால் நெகட்டிவான கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிறதுனால இவங்களோட பயிற்சி வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து மனுஷங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் சின்ன சின்னதாக தலையெடுக்கும்.
உடனுக்குடன் அதை சரி பண்ணிக்கணும். அப்படியே வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எது வந்தாலும் உடனே பார்த்துக்கிற பழக்கத்தை ராகு கேது பயிற்சி நடந்ததுன்னா மட்டும் 1.5 வருஷத்துக்கு முதல்ல 6 மாதத்தில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்தால் உடனே சரி பண்ணிட்டீங்கன்னா அது போதுமானது. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வரவே வராது. நெகட்டிவான விஷயங்கள் தான் முதல்ல நம்மளை அப்ரோச் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவே நம்மளை அப்ரோச் பண்ணும். ஏன்னா நம்மளை அது தயார்படுத்துது. ஸோ அந்த தயார் நிலைக்கு நம்ம ரெடி ஆகணும்னா அதாவது இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தானே சுத்தமான ஒரு ஏரியா நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பக்குவ நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பார்த்துக்க முடியும். பணம் நிறைய வருது, அதை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் அது வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன்னு ஒன்று வாங்க போய் 4 வாங்குறது, வீட்டுக்கு பொருள் வாங்குறேன்னு பாத்திர பண்டமாக வாங்கி சேர்க்குறது, இதுலேயே இருந்தீங்கன்னா பணம் வந்து விரயமாக மட்டுமே ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு சொத்தாக வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி செய்கிற பட்சத்தில் குழந்தைங்க பேரில் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமாக செஞ்சிங்கன்னா பணப்புழக்கம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் சேவிங்ஸாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே பல நல்ல விஷயங்களுக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து கேதுவுடைய பலன்கள். 6ஆம் வீட்டில் கேதுவுடைய அமர்வு கிடைக்கிது. 6 வந்து நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. எப்பயுமே 6ல் கேது வந்துருச்சுன்னா உடனே நம்ம பயப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்காக ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ராகு கேது 6ல் பார்க்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களே நழுவி போயிடுவாங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்களே யாராவது நம்மளை பற்றி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல எங்கேயா இருந்தாலும் சரி, நட்புக்குள்ளே கூட நல்லா பேசுவாங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்மளையே வந்து பின்னாடி ஏசுவாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்து அவங்க அதை வந்து வேறு டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. நம்ம பிரச்சனையிலே தலையிட மாட்டாங்க. அதனால் இந்த எதிரிகள் வந்து யாரும் நமக்கு இல்லை அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நோய் ஸ்தானம் அப்படின்னா அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் 6வது இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக வரும். சாப்பிட்டது ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சாப்பிடுங்க. புதுசாக இருக்கக்கூடிய உணவுகள், வெளி உணவுகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தோல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு, முடி கொட்டுறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்து 6ஆம் வீட்டில் உட்காந்து கேது 5ஆம் வீட்டையும் பார்க்கும். ரிவர்ஸில் போகிறதுனால அவங்க இந்த மாதிரி தான் பார்வைகள் கொடுப்பாங்க. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துக்கு கேதுவோட பார்வை கிடைக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு பல வருஷமாக போராடிக்கிட்டே இருந்தோம். அதில் பலவிதமான சிக்கல்கள் இருக்குன்னா எதனால் சிக்கல் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செஞ்சு கொடுக்கும். அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனையை சரி பண்ணி அதுக்கப்புறமா என்ன விஷயத்துக்காக போராடுறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சரியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படிப்பு ரீதியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு செய்யக்கூடிய திருமணம் இந்த மாதிரி சடங்குகளாக இருக்கலாம், இல்லை பூ பெய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 5ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள், இடம் வாங்குறது, பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களில் கேது ஒரு நெகட்டிவான கிரகமான ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால கடவுள் ஆசீர்வாதத்தோட சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து கேதுவுடைய பார்வை 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்கு கிடைக்குது. 2ஆம் வீட்டில் வந்து நமக்கு கேதுவோட பார்வை கிடைக்குதுன்னா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பம் ரீதியாக நம்ம வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அதில் கேலி கிண்டல் கிறுக்கல்கள்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கேது இருக்கிறதுனால சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசினா யாராவது ஒருத்தங்க ஒரு மாதிரி விரக்தியான மைண்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சலிப்பு தன்மையாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்பயுமே 2ஆம் வீட்டு கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி விரக்திகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் ரொம்ப சுதாரிப்பு தேவை. விளையாட்டாக பேசி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. அதில் மட்டும் உஷாராக இருந்துக்கோங்க. தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகு பகவான் வந்து பணத்தெல்லாம் கொடுக்கத்தான் செய்வார். கேது வந்து நீங்கள் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு விடாது. நீங்கள் சேர்த்து வச்சா அதுக்கு போதுமானது. மற்றபடி தாராளமாக செலவு பண்ணால் வேறு ரீதியில் அந்த பணத்தை லாக் பண்ணிடும். அதனால் தேவையில்லாத செலவுகள் வராத அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டுமே போதுமானது. தெய்வ அனுகிரகம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்து கேதுவுடைய பார்வை 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் விழுது.
ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை பார்க்குறவங்க, சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே அந்த 10ஆம் இடத்துல என்ன பார்வை விழுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வருமானங்கள் வரும். ஸோ இந்த வருமானம் வரக்கூடிய இடத்துல கேதுவுடைய பார்வை இருக்குது, என்னடா நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கோச்சார கிரகங்களில் இருக்கக்கூடிய புதனோ சுக்கிரனோ பார்த்திங்கன்னா அது சுற்றுப்பாதையில் பார்க்குற பட்சத்தில் இப்போ ஆல்ரெடி குருவும் 7வது பார்வை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வரப்போகிறது கிடையாது. என்ன புது மாற்றம் ஏதாவது வேலையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 தடவை யோசித்து சரியாக வருமானு ஆலோசித்து செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேது உட்காந்துருக்க இடத்துல சனியோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னா அது சட்டுன்னு நீங்கள் செய்ய முடியாது. சனி கேதுவோட சேர்க்கை பார்த்திங்கன்னா தொழிலில் முடக்கம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிற பட்சத்தில் கேது பார்வை விழற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன கேதுவோட பார்வை விழக்கூடிய இடங்கள்லாம் சனி இருந்தால் தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள் வரும். அதனால் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யாதீங்க. சின்ன சின்ன மாற்றம்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் தொடர் வழிபாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா பரிகாரமாக சொல்லக்கூடியது கால பைரவர் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளை பைரவருக்கு விளக்கு போடுங்க. உங்களால் முடிகிற சமயத்தில் போடுங்க. ஒரு வாரம் போட முடியல, ஒரு வாரம் போட முடியுதுன்னா தாராளமாக உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். சாயந்தர வேளையில் சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. 2 தீபம் ஏற்றி வச்சு வேண்டிட்டு வாங்க. அது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.